ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். எண்ணிக்கை நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுறது இல்லைங்க, எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுது. அந்த எண்ணங்கள் நல்லா இருக்கணும்னா புன்னகை உங்கள் உதரோட தேங்கி நிற்கணும். புன்னகை உங்கள் உதரோட தேங்கி நிற்கணும்னா சந்தோஷம் உங்களை தாங்கி நிற்கணும். இன்னைக்கு உங்களை சந்தோஷம் தாங்குன்னு தாங்க போகுது. ஏன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ். இந்த மெசேஜோட நம்ம ஷோக்குள்ள போயிடலாம். நம்ம ஷோவை ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் 5 பியூட்டிஃபுல்லான ஜட்ஜஸை நம்ம வெல்கம் பண்ணியே ஆகணும். So let's welcome our beautiful judges. ஓகே, பியூட்டிஃபுல் ஜட்ஜஸ், ஒரு பார்ட்டி வைப்ல தான் வந்திருக்கீங்க நீங்க இன்னைக்கு. ஸோ என்ன எதிர்பார்க்குறீங்க இன்னைக்கு நம்ம கண்டெஸ்டன்ஸ் கிட்ட இருந்து? எப்பயுமே நம்ம டீம் வந்து கலக்குவாங்க. ஸோ இந்த வாரம் வந்துட்டு இன்னும் டிஃப்ரெண்டாக நிறைய கான்செப்டோட எல்லாருமே டிஃப்ரெண்ட் லுக்கில் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகே, ஸோ பயங்கர எதிர்பார்ப்போட வந்திருக்காங்க. எனக்கும் அதே எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. பட் பிஃபோர் தேட் நீங்கள் உங்களோட சீட்டுக்கு போய் அமர்ந்து நம்மளோட ஷோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ். ஒரு விஷயம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றவங்க கிரிட்டிக்ஸ். ஆனா நல்லா இல்லாத விஷயத்தை எப்படி கரெக்டா பண்ணுன்னு சொல்றவங்க மென்டர்ஸ். அப்படி நம்ம ஷோக்கு இருக்கிற மென்டர்ஸை வெல்கம் பண்ண டைம் வந்தாச்சு. லெட்ஸ் வெல்கம் our mentors. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மென்டர்ஸ். நீங்கள் வந்தோடனே ஒரு பயங்கர எனர்ஜி நம்ம செட்டுக்கு வந்திருக்கு. அந்த எனர்ஜியோட நீங்கள் உங்கள் சீட்டுக்கு போயிடலாம். தேங்க்யூ ஸோ மச். வீட்டை தொடக்க தேவை மாப்பு, தலை சீவ தேவை சீப்பு. காமெடினா இவங்க தான் டாப்பு. லெட்ஸ் வெல்கம் அராத்து பரம்பரை. வலி மாமே வலி புலி மாங்கா புலி 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 போடே டாவே டாவே டபுள் டமாவே ரௌசடாரா கிரீரனோவே வலரம் தாடி ஆவாது ஷேவ் வானா எல்லேகே காதல் நோவே. ஏங்க உங்ககிட்ட பிடிச்சதே இந்த சிரிப்பு தாங்க. அப்போ நான் டான்ஸ் ஆடினது ஐயோ அதுவும் பிடிக்குங்க. தேங்க்யூ பட்டு. சரி சரி போய் உட்காருங்க, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். சரிங்களா? ஐயோ மறந்துட்டேன். ஏங்க இன்னைக்கு புது வேலைக்காரி வருவா. வந்தானா இந்த வீடியோ பாருங்க எப்படி குப்பையா இருக்கு. கூட்டி பெருக்கி சொல்லிடுறீங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன். அதே புது வேலைக்காரி பழைய வேலைக்காரி என்னாச்சு? ஏன் உனக்கு தெரியாது என்னாச்சு? ஐயோ பத்தியா லேட் ஆயிருச்சு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன்னா மார்க்கெட்டுக்கு லேட் பண்ணிடுவேன். இதெல்லாம் நீ கரெக்டா பண்ணுவ எனக்கு தெரியும். வந்து கவனிச்சுக்கிறேன். கவனிச்சுக்க. அப்பா சார் சார், யாருமா? வீட்டு வேலைக்கு. ஓ, அந்த புது வேலைக்காரி நீதானா? ஆமா சார். சரி வா. என்ன ஆரம்பமே ஒரு மாதிரி இருக்குது சார். மா வாமா, வீட்டு வேலை பாரு. எவ்வளவு குப்பையா இருக்கு பாரு. வா வா வா, உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். சரி சரி கொண்டு வாங்க. இந்தாம்மா புடிமா, கூட்டி பேருக்கு போ. ஆமா, உங்க வீடு எங்கம்மா இருக்கு? பக்கத்து தெரு தான் சார் இருக்கு. அப்ப ரொம்ப வசதியா போச்சு. என்ன பண்ணீங்க இப்போ? நான் ஒண்ணும் பண்ணலையேம்மா. அம்மா வெளியே போயிருக்காங்க, வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம 2 பேரும் தான். சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். நான் ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது.
நீ பொண்ணே கிடையாது. சார் அட இல்லம்மா, வேலைக்காரிய நாங்க வந்து வேலைக்காரியா பார்க்க மாட்டோம், குடும்பத்துல ஒருத்தியா பார்ப்போம். யா நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். வேலைக்காரினா உனக்கு என்ன அவ்வளவு வேலைக்காரமா போச்சா? இனிமே உனக்கு அந்த நினைப்பே வரக்கூடாது. அந்த எண்ணம் வருமா உனக்கு? எப்படி தலையாட்டினா எப்படி இப்படி கழுத்தை திருப்பிடும் பாத்துக்கோ. ஏயா உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் இடுப்ப பாத்துக்கிட்டு இருக்க. அது இடுப்பான்னு பார்த்தோமா? யோ அங்க கொடுத்தத பார்த்தல, ஒழுங்கா மூடிக்கிட்டு உக்காரு. சாரிமா. ஏய் யாரா இவன்? சொல்றா மச்சான். நல்லா இருக்கேன்டா. பொன்னி சொல்லு சொல்லு. பொன்னி பொன்னி அண்ணா தான் இருக்காரா? அண்ணா பொன்னி இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, தனியா இருக்கனா அதான். தனியா இருந்தா நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? போர் அடிக்குதுலடா. இதோ பாருங்க அண்ணா, இதெல்லாம் சரியில்லை. அண்ணா அண்ணா ஐயோ நீ எப்பமா வந்த? வாமா வாமா வாமா. வாமா வாமா வா. என்ன பண்றீங்க நீங்க? இதெல்லாம் சரியில்லை பாத்துக்கோங்க. உள்ள கூப்பிட்டது தப்பாமா? உள்ள கூப்பிடுறீங்களா? அண்ணா நான் உங்களை எவ்வளவு நல்லவரை நினைச்சேன், நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இதை மட்டும் அவ பார்த்தா என்ன நினைப்பா? அவதான் வீட்டுல இல்லையே. அவதான் வீட்ல இல்லையா? இந்த பாருங்க இதெல்லாம் சரியில்லை, நான் கிளம்புறேன் ஃபர்ஸ்ட். அம்மா அப்பலாம் கோச்சுக்கு கிளம்ப கூடாதுமா. அண்ணா நான் இருக்கேன். நீங்க இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கை விடுங்க. அப்பலாம் நினைக்க வா, உள்ள வாமா, உள்ள வாமா, வந்து பேசுமா. விடுங்க விடுங்க, ஃபர்ஸ்ட் கையை விடுங்க. அம்மா உள்ள வாமா. ஃப்ரெண்டோட புருஷனாச்சே, ஏன் நமக்கு அண்ணன் மாதிரி நானும் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தா திருப்பி திருப்பி எனக்கு சிக்னல் வர கொடுக்குறீங்க. நான் என்னவா பண்ணேன்? சிக்னல் வர கொடுக்குறீங்க. சிக்னல் ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணல. நீங்க பொட்டாடி ஏடி, ஏடி என் புருஷனை போட்டு இப்படி அடிக்கிற? உன் புருஷன் என்ன பண்ணான்னு கேளு ஃபர்ஸ்ட். என்ன பண்ணாரு? என்ன பார்த்தா இப்படி இப்படின்றான், கைய புடிச்சு வர இழுக்குறான். ஓ அதுவா? அது ஒண்ணும் இல்லடி, அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுல அவருக்கு இந்த நரம்பு கட் ஆயிடுச்சு, அதுல இருந்து அவர் இப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டுமா பண்ணாரு? என்ன இங்கெல்லாம் தொட்டாரு தெரியுமா? ஐயோ அதனால பண்ணல. போய் சொல்றாரு. நான் என் வீட்லயே சொல்றேன் இரு. ஏண்டா வா, வீட்டு வேலைக்காரி கிட்ட இது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி உன் வேலைய காட்டிட்டு இருந்த, இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட இதையே அட்வான்டேஜா வச்சு உன் வேலைய காட்டிட்டு இருக்கியா? காட்டுவியா? காட்டி பாரு. இனிமே நீ செத்துட்ட, நீ காட்டி மட்டும் பாரு. எவகிட்ட வேலைய காட்டுவியா? மா உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாது. சொன்னா கேளுமா. சும்மா எப்ப பார்த்தாலும் அந்த மனுஷனை போட்டு என்ன மாப்பிள்ள பாவி மக, நான் வரலன்னா உங்களை கொன்றுப்பா போலயே. நான் கூட என் புருஷனை இப்படி அடிச்சது கிடையாது. ஆமா அத்தை, கொண்டாலும் கொன்றுப்பா உங்க மகளாச்சே. சரி இவ்வளவு அடி வாங்குற அளவுக்கு என்ன மாப்பிள்ள பிரச்சனை? பெருசா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத்தை, உட்காருங்க நான் சொல்றேன். அதான் உட்காரு. காலையில வேலைக்காரி வந்தா, வீட்டுல அங்கங்க குப்பையா கிடக்குமா, உள்ள வந்து வேலை பாரு அப்படின்னு சொன்னேன். அவ என்ன நினைச்சான்னு தெரியல, டமால் டமால் அடிச்சுட்டு போயிட்டா. சரி அவ கூட பரவாயில்ல அத்தை, அவ ஃப்ரெண்டுன்னு வந்தா அத்தை, வந்து உள்ள வாமா ஏமா வாசல் நிக்கிற அப்படின்னு தான் சொன்னேன். அவ என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல, அவளும் அடிச்சுட்டு போயிட்டா. போனவ சும்மா போகாம போட்டு கொடுத்துட்டு போயிட்டா. அவ மிதின்னு மிதிக்கிறா அத்தை. சரி மாப்பிள்ள, நீங்க அவ்வளவுதான் உள்ள வச்சு போட்டுட்டேன்ல, நீங்க நல்லா உட்காருங்க. அவ அங்கேயே இருக்கட்டும் அத்தை. மாப்பிள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உடம்பெல்லாம் பயங்கரம் வலிக்குது அத்தை, யாரோ ஒத்தனை கொடுத்தா நல்லா இருக்கும். மாப்பிள்ள நான் உங்க மாமியாரு, என்ன கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாம இப்படி நீங்க அங்கே நில்லுங்க. ஐயோ அது இல்ல அத்தை, நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன். வெளியே வாடி. வெளிய பூட்டி இருக்க, நீ தான் திறக்கணும். சாரடி மறந்துட்டேன், வெளியே வாடி. என்ன புருஷன் கரும இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஒரு மாமியாக்காரி வந்திருக்கனே, மரியாதை இல்லாம என்ன பார்த்து இப்படி இப்படின்னு சிக்னல் காமிக்கிறான்டி. ஓ அதுவா? அது ஒண்ணும் இல்லம்மா, அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சா, அதுல இந்த நரம்பு வந்து கட் ஆச்சுன்னு சொன்னல, அதனால அவரு இப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காருமா. ஓ அப்படியா? இந்த இளவெடுத்தது ஒரு டாக்டர் வச்சு பார்க்க வேண்டியதானே? மா எவ்வளோ டாக்டர் பார்த்தாச்சுமா, யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா. இன்னைக்கு ஒரு டாக்டர் வரேன்னு சொல்லியிருக்காரு, அவர் வந்தாதான் என்னன்னே தெரியும். ஏண்டா வாசல்ல கோலம் தான் போடுவாங்க, சூட்கேஸ் போட்டு வச்சிருக்கீங்க. சூட்கேஸ் கோலம்? ஆமா யார் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டது? டாக்டர் நான் தான் டாக்டர். பதறாதீங்க
சரி, யாருக்கு என்ன பிரச்சனை? இவர்தான் டாக்டர் என் வீட்டுக்காரு. ஓ, இவர்தான் பிரச்சனையா? இல்லங்க, இவருக்கு இருக்கிற வியாதி தான் பிரச்சனை. ஓ அப்படியா? புருஷன், பொண்டாட்டி, வியாதி. சரி, நீங்க ஒரு 2 நிமிஷம் உள்ள இருங்க, அவரை செக் பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன். ம்? பாடி உள்ள போயிரும். அம்மாடி, நீங்க இருக்கலாம், நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க இருங்க அத்தை, நீங்க இருங்க. சார் வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க டாக்டர். ஆமா, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, ஓ பக்கத்துல கூப்பிடுறாரு நினைக்கிறேன். சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை சொல்லுங்க. நீங்க தான் டாக்டர் சொல்லணும். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா சூப்பரா இருக்கீங்க டாக்டர். டைட்டா ஷர்ட் போட்டு சங்கர் கணேஷ் மாதிரி அழகா இருக்கீங்க. அப்படியா? ஆ, அழகா இருக்கனா? ஆமா டாக்டர். அப்போ என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டாக்டர். அப்போ ஓகேவா? என்ன டாக்டர் இது? ஐயோ டாக்டர், என்ன இது? அதெல்லாம் இல்ல டாக்டர். ஐயோ ஐயோ, கபால் கபால், அத்தா அத்தா அத்தா, கபால். என்னயா பண்ற? என்ன பண்ற? நான் எதுவும் பண்ணல, அவர்தான். அவன் பண்ணிருப்பான். அங்க பாருங்க. என்னயா? இவன் ட்ரீட்மெண்ட் பார்க்க தானே வந்த? ஏன் பாயற? அவர் கூப்பிடுறாரு. அவருக்கு வியாதியே அதுதான். ஓஹோ, எப்போதுல இந்த வியாதி? இந்த வியாதி ரொம்ப நாளா இருக்கு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணு. ஓ சாரி சாரி. இந்த மாதிரி ஒரு கேஸ் நான் பார்த்துருக்கேன். ஆனா இதுக்கு என்கிட்ட மருந்து இருக்கு, மருந்து இருக்கு. சூப்பர். எங்க சூட்கேஸ்? இந்த ஒரு பாட்டிலுக்கு இவ்வளவு பெரிய பெட்டி. இது நானே கைப்பட தயாரிச்ச மூலிகை மருந்து. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இதை நான் இதுவரையிலும் யார் மேலயும் டெஸ்ட் பண்ணதே கிடையாது. ஐயோ, அத்தை என்னாச்சு? இவனை நீங்க வச்சு டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். சரி ஓகே, அவரை என் கூட உள்ள அனுப்புங்க. நாளை வர மாட்டேன். வர மாட்டேன். வாங்க. சரியா போயிரும் மாப்ள. மாற போயிரும் மாப்ள. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இவரை சேரும். வாங்க வாங்க, நம்ம சக்சஸ் ஆயிட்டோம், கொண்டாடுங்க. அவர் சரியாயிடுச்சுங்க, வேணா செக் பண்ணி பாருங்க. ஏங்க ஏதாவது பேசுங்க. சும்மா சும்மா பேசுறதுக்கு நான் என்ன உன்ன மாதிரி நியூஸ் ஆடி? பாருமா, பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். பைத்தியக்காரி மௌலிவா புருஷனுக்கு சரியாயிடுச்சு. டாக்டர் சரியாயிடுச்சு. அத்தை சரியாயிடுச்சு அத்தை, உங்களாலதான் எல்லாமே நடந்துச்சு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. இல்ல, மருந்து சைடு எஃபெக்ட் காட்டுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு மருந்து இருக்கு, அதை ட்ரை பண்ணலாமா? ஒரு எஃபெக்ட் காமிக்க பாக்குறியா நீ? அடிங்க அத்தை, அவனை அடிங்க அத்தை. அடிங்க அத்தை, அவனை அவனை அடிங்க அத்தை. அத்தை அவனை அடிங்க அத்தை. அராத்து பரம்பரை எப்பவுமே மாமியார் தான் எல்லாரையும் ஓட விடுவாங்க. நீங்க மாமியாரையே ஓட விடுற மாதிரி ஒரு பயங்கரமான சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. மென்டர் சொல்லுங்க, எப்படி இருந்தது இவங்க பர்ஃபார்மன்ஸ்? சூப்பராக இருந்தது. ஆரம்பிச்சிருந்து முடிவு வரைக்கும் சிரிச்சுட்டே இருந்தோம். எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணாங்க. அது தௌஃபிக் வந்து சூப்பராக நடித்தான். புதுசாக வந்து அந்த 2 பொண்ணுங்களுமே சூப்பராக, வாய்ஸ் நல்லா அந்த டிஃப்ரெண்ட். மாமியார் சொல்லவே வேணாம். அதுக்கப்புறம் நம்ம விஜயனோட தங்கச்சி அவங்களும் சூப்பராக பண்ணாங்க. ஓகே, சூப்பரான கமெண்ட்ஸ் மென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜட்ஜஸ் சொல்லுங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க விசில் கொடுக்க போறீங்களா இல்ல முரசு கொடுக்க போறீங்களா? முரசு.
ஓகே, ஸோ எல்லாருமே வந்து சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த டீம்ல இருந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்றது ஒரு டஃப் டாஸ்கா தான் இருக்க போகுது. ஜட்ஜஸ், யாரு அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்? தௌஃபிக். தனசேகரனோட அராத்து பரம்பரை சூப்பரா எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன். ஃபர்ஸ்ட் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறான்னா, காட்டுல சிங்கம் இருந்து பார்த்திருப்பீங்க, புலி இருந்து பார்த்திருப்பீங்க, யானை இருந்து பார்த்திருப்பீங்க. காமெடி இருந்து பார்த்திருக்கீங்களா? இப்ப பார்க்க போறீங்க. காட்டுத்தனமான காமெடி பண்ண ரெடியா வராங்க நம்மளோட அமர்கல சங்கம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நாங்க தான் தெற்கு காட்டுல இருந்து வந்திருக்கிற ஆதிவாசி குடும்பம். இவதான் என் ஒரே மக. என் பேரு அல்லி. எனக்கு ஏன் அல்லின் பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? சின்ன வயசுல தட்டுல போட்டு யாருக்கும் சோறு கொடுக்காம இவ மட்டும் அள்ளி அள்ளி திம்பா. அதனாலதான் இவ பேரு அல்லி. ஏப்பா சும்மா இருப்பா. ஏன்பா, நம்ம காடு முன்னாடி பெருசா இருந்துச்சுல்ல, இப்ப ஏன் குறைஞ்சுக்கிட்டே போகுது? என்னம்மா பண்றது, ரோடு பெருசாயிட்டே போகுது, அதனால காடுலாம் சிறுசாயிட்டே வருது. இவ்ளோ பெரிய காட்டுல நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோமே. நம்ம சொந்தக்காரங்களா எங்க? சொந்தக்காரங்களா? அங்க ஒரு மலை தெரியுதா? தெரியலையே. எப்படிமா தெரியும்? அததான் குறைஞ்சு காசாக்கிட்டானுங்களே. நம்ம சொந்தம்லாம் அந்த மலையோட போயிருச்சுமா. அப்போ மீதி சொந்தக்காரங்களா? மீதி சொந்தக்காரங்க அங்க ஒரு ஆறு தெரியுதா? ஓ, அந்த ஆத்துல அடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஆத்தையே அடிச்சிட்டு போயிட்டானுங்கம்மா. அதுலதான் அபார்ட்மெண்ட் கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இன்னைக்கு எங்க காட்டுல வனதேவதைக்கு பூஜை வச்சிருக்கோம். நீங்க மறக்காம கலந்துக்கணும். இதுதான் எங்க வனதேவதை மரம். நிச்சயமா நீங்க வந்துருங்க. நிச்சயமா நீங்க வந்துருங்க. சாதாரண மரம், அதுக்கு போய் இவ்வளவு பில்டப் பண்ற? என்னது சாதாரண மரமா? மரத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. உட்காந்துருக்கியே அது ஒரு மரம், நீ உட்காந்துருக்கியே அது ஒரு மரம். சின்ன குழந்தைக்கு கொடுக்குற நடவண்டியில இருந்து பாடையில போறப்ப தூக்கிட்டு போற மூங்கில வரைக்கும் எல்லாமே மரம் தான்டா. மரம் மரம் மரம், அதான்டா நமக்கு இயற்கை கொடுத்த வரம். இது வரைக்கும் மரம் வைக்கலையா? மன்னிச்சிரு, மரம் தான்டா நமக்கு கொடுக்குது பர்னிச்சரு. ஏப்பா, எல்லாம் சரி, ஆனா எனக்கு காட்டுக்குள்ள புலி, சிங்கம், குரங்கு கூட வாழ்றதுக்கு பயமா இருக்குப்பா. நம்ம ஏன் சிட்டிக்கு போக கூடாது? பிராணி கூட வாழ்றதுக்கு பயமா இருக்கா? ஏம்மா, குரங்கு குரங்கா இருக்கிற வரைக்கும் எவன் குடியும் கெடுக்கல, எவளையும் கையை பிடிச்சி இழுக்கல, எவன் பணத்தையும் திருடல. ஆனா குரங்குல இருந்து வந்த மனுஷன் இது எல்லாத்தையும் பண்றான். சிங்கத்து கூட வாழ்றதுக்கு பயமா இருக்கா? சிங்கத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு நல்லா தெரியும். சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3. ஏம்மா ஆத்தா வனதேவதை, இந்த காமெடிக்கு எங்களை மன்னிச்சிரு. வாப்பா, பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நம்ம காமெடி பண்ண மாட்டோம், நம்புங்களா? வாப்பா. எந்த சிங்கமும் இன்னொரு சிங்கத்தை தேவையில்லாம கொன்னதா வரலாறு கிடையாது. ஆனா மனுஷன் ஜாதிக்காக கொலை பண்றான், மதத்துக்காக கொலை பண்றான், கௌரவத்துக்காக கொலை பண்றான், ஏன் காமெடி பண்றன்னு கூட கொலை பண்றான். இங்க எல்லாம் பண்ணிச்சா? கையை கட்டிட்டு இப்ப தெரியுதா? 5 அறிவு படிச்ச பிராணியை விட 6 அறிவு படிச்ச மனுஷன் சின்னவன் தான்டா. நான் ஒரு காட்டுவாசின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன்டா. எனக்கு வேட்டையாட கத்து கொடுப்பா. வேட்டையாடணும் அவ்வளவுதானே. நேத்து ஒரு காட்டு பண்ணி பிடிக்கிறதுக்கு வலையை போட்டு வச்சிருந்தேன். அதுல பிராணி எது சிக்கி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரும். வாமா, பொறுமையா வா. ஐயோ, நான் எதிர்பார்த்ததை விட நல்ல பெரிய பிராணியா இருக்கும் போல் இருக்கு. இதை அப்படியே வச்சு குத்துனோம்னா வலையை பிச்சுட்டு ஓடிடும். இருங்க, ஈட்டியை கொஞ்சம் சாணம் முடிச்சிட்டு வரேன். இந்த பிராணி கொஞ்சம் பாத்துக்க. அந்த ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சது கொல்லவும் விட மாட்டான் உன்னை. இன்னைக்கு இந்த பண்ணியை புடிச்சிட்டு போய் வனதேவதைக்கு பலி கொடுத்துட வேண்டியதான். அப்பா அப்பா, பன்னி ரொம்ப அழகா இருக்குப்பா, விட்டுறலாமா? பன்னி ரொம்ப அழகா இருக்கா? வனதேவதை மதிக்காதுமா, இதெல்லாம் விட்டுரு. இங்க பாரு, இந்த பன்னியை ஒரே வெட்டா வெட்டி வனதேவதைக்கு பலி கொடுக்குறேன்.
எங்கடா அந்த கத்தி? ஜெய் அமர்கல சங்கம். ஏய் ஐயோ இத பார்த்தா பண்ணி கத்துற மாதிரி. ஏய் இது ஒரு மனுஷன். ஏய் என்னோட ஆக்ஷன்லாம் பண்ற? ஏய் நீ எங்கயாவது போ. என்ன பேசிட்டு இருக்க? பேசுறதே புரியலையே. யோ நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்யா. உன் பொண்ண பார்க்க வந்து தான் இங்க மாட்டிக்கிட்டேன். இவெல்லாம் கப்பனா காதலுக்கு நடுவுல வந்து நிக்கிறான் பாரு குரங்கு. இவெல்லாம் யானை முட்டி தான் சாவா. நரி கட்டிச்சு கொதற போகுது. என்னம்மா அதெல்லாம்? அப்படின்னு அவரு சொல்றாருப்பா. அவரா? என்ன மரியாதை கொடுத்து பேசுற? ஏற்கனவே உனக்கு தெரியுமா? நாங்க காதலிக்கிறோம். காதலிக்கிறீங்களா? இவன்ட்ட என்ன இருக்குன்னு இவனை காதலிச்ச? அவரோட அழக பார்த்துப்பா. ஏய் கல்யாணம் வேணா பண்ணி வைக்கிறேன். அழகுன்னு சொன்னா அறுவை எடுத்து எரிஞ்சு போடுவேன். பாத்துக்க. மரியாதை இல்ல. சொல்லு இவனை எங்க எப்ப முத தடவை பார்த்த? அன்னைக்கு ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு தான் இவரை முத பார்த்தேன். அமாவாசை அன்னைக்கு தான். அவன் யாருக்குன்னு தெரிய மாட்டானே. ஒருவேளை இப்படி சிரிச்சிட்டு இருந்திருப்பான். பல்ல பார்த்து மயங்கிருப்ப. பா சும்மா இருப்பா. எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே அவரோட பாஷை தான். அவரை பேச சொல்லி கேளுங்களேன். இவன் வேற மாதிரி சொல்றான். அப்பா அவரோட பாஷை புரியலனா அவர் பேசுற மொழியை கத்துக்கோங்க. ஏய் வர்றோம் போறோம் பாஷையெல்லாம் பேசிட்டு இருந்தா தூக்கி வளர்த்த தாய்மொழி தமிழ் மொழி யாரா பேசுவா? நீது கொல்லப்பட தேவையில்ல. சொல்லு. ஐயா உங்க பொண்ணை நான் காதலிக்கிறேன். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண வச்சுட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஐயா. அப்படியா? சரிம்மா என்ன வேணும் அதுக்கப்புறம் சொல்லு. ஐயா கல்யாணம்லாம் பரவாயில்ல. இந்த அச்சத நாகஸ்வரம் இது எதுவுமே இல்லாம எப்ப நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறது? நம்மள மாதிரி காட்டு வசிக்கலாம். மரத்துல இருந்து விழுற பூதாம்மா அச்சத குயிலு கத்துற சத்தம் தான் நாதஸ்வரம். ஏடா மாலைய போடுற மியூசிக்க. இந்த வெள்ளை பண்ணி இந்த கருப்பு பண்ணி எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணி சந்தோஷமா இருங்க போங்க. எனக்கு இருந்த ஒரே ஒரு மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு இனிமே சொந்த பந்தம்லாம் இந்த காடு மலை இந்த மரம் செடி கொடி இதுதான். இதை எப்படியாவது நான் காப்பாத்தணும். தப்பெல்லாம் தப்பே இல்லை, சரியெல்லாம் சரியே இல்லை. தப்பை செய்தால் தப்பு இல்லை, தப்பு இல்லை. ஹாய் நல்லா இருக்கீங்களாமா? சூப்பரா. நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் புரோக்கர் பாபு. இங்க இருக்கிற கார்டு எல்லாத்தையும் அழிச்சு நான் தான்ப்பா காசாக்குறேன். சார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எங்க அண்ணன்ட்ட சொல்லி எல்லாரும் உங்களுக்கு வாங்கி தரேன். முதல்ல உங்க அண்ணன்ட்ட சொல்லி அரை டம்ளர் இஞ்சி மரப்பு வாங்கி கொடுறா. என்னடா தொண்டது உண்டாங்குள்ள கடல் அண்டை போட்ட மாதிரி கர கர கரன்னு இருக்கு. ஆமா நீ எதுக்கு வந்திருக்க சொல்லு. சார் இங்க இருக்கிற காட்டு எல்லாத்தையும் அழிச்சு இங்க நல்ல ஒரு பெரிய ஸ்கூல் கட்டி அதுல வர மாணவர்களுக்கு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு சொல்லி தர பாடத்திட்ட சொந்தக்காரன் நீதானே? வெட்டிடுவோம்டா உன்னையெல்லாம். சார் நான் அங்க எவ்வளவு மரியாதை பேசிட்டு இருக்கிறேன், நீ ஆனா என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? தம்பி அந்த துப்பாக்கியை கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க சார். சார் என்ன பண்றீங்க? துப்பாக்கியை சுடுதான்னு பார்த்தேன். சுடல, பொம்மை துப்பாக்கி ரிஜெக்டட். சார் நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், இப்படியே பேசிட்டு இருந்தீங்க வைங்க, இந்த காட்டு அழிச்சு அப்படியே அந்த இடத்த பல 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 பலன்னு ஆக்கிடுவேன். இதை விட விட பல பல ஆக்க முடியும். ஒன்னாலும் அங்க பாரு ஃபோக்கஸ் லைட் மண்டியா ஓரமா படம். சரி நான் உங்களுக்கு அந்த ஆஃபர் வேண்டாம், ஸ்கூல் ஆஃபர் விட்டுருவோம். உங்களுக்கு அறிவியல் ஆய்வு கூட நான் கட்டி தரேன், ஓகேவா? அறிவியல் ஆராய்ச்சி கூடமா? கேக்குறப்ப நல்லா இருக்கே. அங்க என்ன பண்ணுவீங்க? சார் அங்க தெரியுதா ஒரு வியாழன் கிரகம், அதுக்கு நம்ம சேட்டலைட் அனுப்பி வியாழன்ல எப்படி விவசாயம் பண்ணலாம் நான் உங்களுக்கு கத்து கொடுப்பேன் சார். இந்த விஞ்ஞானத்தை வளர்த்து விட்டதும் போதும். வியாழன் கோல்ல போய் விவசாயம் பண்றேன், புதன் கோல்ல போய் பானிபூரி விற்கிறேன், சனி கோல்ல போய் சட்னி செய்யறேன். அந்த காசெல்லாம் கொண்டு போய் விவசாயிட்ட கொடுத்தா காலம் பூராவும் பட்னி தீப்பாண்டா எங்க ஒரு விவசாயி. உன்னையெல்லாம் வெளுக்க விட மாட்டான்டா. பாத்தியா இவ்வளவு நேரம் காட்டு அழிக்கிற மரத்தை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தியே, உயிருக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு நீ மரத்துக்கு பின்னாடி தானே போய் ஒளிகிற. ஐயோ சார் இங்க மரம் தான் இருக்கு, பில்டிங் கேட்டு இருந்தா பில்டிங் பின்னாடி போய் ஒளிவேன். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் கிடையாது.
எங்க குலதெய்வ சாமியை நீ தொட்டுட்ட, அவனை மன்னிச்சிருவா. இனிமே காட்டை புடுங்குறேன், மரத்தளிக்கிறேன்னு சொல்லாத. முடிஞ்சா ஒரு மரமாவது எங்கேயாவது வைடா. சார் மரத்தை அப்படி எங்க சார் வைக்கிறது? இங்க வைடா, செழிப்பா வளரும். மண்டை ஃபுல்லா மண்ணு தானே இருக்கு. சார் சார் பொழைச்சு போடா. சார் ரொம்ப நன்றி சார். இங்க பாருங்களேன், நாங்க காட்டளிக்கிறேன்னு சொன்னேன், ஆனா நீங்க என்ன கொன்னாம விட்டீங்க. சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும் சார். என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும். அந்த பக்கத்து காடு இருக்குல்ல, பக்கத்து காட்டுல அப்படியே அதை அழிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி உங்களுக்கு அப்படியே கமிஷன் தரேன் சார். ஏய், உன்னை மாதிரி ஆளெல்லாம் வெட்டி இந்த மரத்துக்கு உரமா போடுவன தவிர இங்க இருக்கிற ஒரு மரத்தை கூட வெட்ட விட மாட்டான்டா. உன்னையெல்லாம் வெளுக்க தான்டா தோணுது. விரட்டி 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 வெளுக்க தோணுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. அமர்கல சங்கம் எப்பவுமே கெட்டப் போட்டு வருவீங்க. இன்னைக்கு ஒரிஜினல் கெட்டப்ல வந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மென்டஸ், எப்படி இருந்தது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? வேற 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 லெவல். நம்ம ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மரங்களை பாதுகாக்காம நிறைய பேர் சொல்லுவாங்க மரம் நடுதோன்ட்டு. மரம் நட்டு வைக்கிறாங்க, ஆனா தண்ணி ஊத்தி வளர்க்க மாட்டேங்கிறாங்க. ஓகே தனசேகரன், நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது? 4 பேரும் முதல்ல சூப்பரா பண்ணாங்க. 4 பேரும் வந்து ஒரு பாட்டா பண்ணாங்க. இந்த பொண்ணு வந்து நம்ம காட்டுக்குள்ள ஒரு காதல், காட்டுக்குள்ள ஒரு கான்செப்ட், காட்டுக்குள்ள ஒரு கதை, காட்டுக்குள்ள ஒரு காமெடி, இது 4மே சேர்ந்து சூப்பரா பண்ணாங்க. நல்லா இருந்தது. அண்ட் ஜட்ஜஸ், இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க வந்து விசில் கொடுக்க போறீங்களா இல்ல முரசு கொடுக்க போறீங்களா? முரசு. யாரு வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னா, குளத்துல இருக்கும் அள்ளி, மதுரைனா மணக்கும் மல்லி, காமெடினா இவங்க தான் கில்லி. லெட்ஸ் வெல்கம் அடாவடி வம்சம். மாதிரி என்னைக்கு சந்தோஷமா இருக்கும் பவித்ரா. பவித்ரா, நீ பவித்ரா இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் கிளியோ பாட்ரா. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லையா? எப்பதான் உங்க அம்மா கிட்ட சொத்தை எழுதி வாங்க போற? அதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டேன், எல்லா பிளானும் சரியா இருக்கு. நீ கவலைப்படாத, சொத்தை எழுதி வாங்குறோம். ஹலோ, அப்படிங்களா? வாங்க 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 வாங்க. ஏய், நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறப்ப எந்த நாய் நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இருக்கிற? அட அம்மாங்க. ஓ, உங்க அம்மா? அப்ப கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். எங்க உங்க அம்மாங்க? எங்க அம்மா வராங்களா? அமெரிக்கால இருந்து ஏர்போர்ட் வந்துட்டாங்களாம். வந்துட்டாங்களா? வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க, அதான் வாங்க வாங்கன்னு சொன்னேன். ஓ, வீட்டுக்கு வராங்களா? அம்மா வீட்டுக்கு வராங்களா? ஏன் என்னடி இப்படி சொல்ற? ஐயோ, அம்மா வராங்களே, அம்மா வராங்களே, இப்ப என்ன பண்ணுவேன்? அம்மா தானே வீட்டுக்கு வராங்க, வேற யாரோ கூப்பிட்ட மாதிரி தைய குச்சிட்டு இருக்கீங்க. அது இல்லடி, என்னதான் பிரச்சனை? நமக்கு வேற குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டேனே. என்னது குழந்தை பிறந்துச்சுட்டு ஏங்க போய் சொன்னீங்க? என்ன பண்றது, அப்பதான் நம்ம மேல சொத்தெல்லாம் எழுதி வைப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்ப எங்க அம்மா வராங்க, குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. யம்மா யம்மா, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, யம்மா நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. யம்மா நிறுத்துமா. என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு வெளியே பிச்சை எடுத்தீங்க, இப்ப வீட்டுக்குள்ளே வந்து பிச்சை எடுக்கிறீங்க? பாரு, பிச்சைக்காரனா அவன் மோசமா போச்சு உனக்கு. பிச்சைக்காரனா மோசமா போச்சு உனக்கு. பாரு, டாலரை சம்பாதிக்கிறாங்க. எது இந்த முருகன் டாலரா? ஏய் பாரு, எங்களுக்கு மான் இருக்குது, ரோஸ் இருக்குது, சூடு இருக்குது, சொரணை இருக்குது, எல்லாம் இருக்குது. காசு இருக்குதா? அது இருந்தா நான் என் வீட்டுக்கு பிச்சை எடுப்பேன். அதெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் நீ வீட்டுக்கு வெளியில நின்னு கத்துவ, வீட்டுக்குள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்கிற. ஏய், நாங்கெல்லாம் வீட்டுக்கு வெளியில நின்னு கத்துனா 4 காசு ஆச்சும் கிடைக்குது. நீங்க 2 பேர் வீட்டுக்குள்ள இருந்து கத்துறீங்களே, உங்களுக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? டைவர்ஸ் தானே கிடைக்குது. இங்க பாரு, என் பொண்டாட்டிங்க குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறா, இங்க வந்து நீ பிச்சை எடுக்கிறது நியாயமே கிடையாது. ஓ, அவளும் பிச்சைக்காரியா? அப்ப அவளை என் கூட வர சொல்லி நாங்க 2 பேரும் சேர்ந்தே போய் எடுக்கிறோம். ஏய், என் வீட்டுக்குள்ள வந்து என்ன பத்தி பிச்சைக்காரின்றியோ உன்ன? பவித்ரா, நிறுத்து. அங்க பாத்தியா அந்த பையனை?
அவன் கண்ணு மூக்கு காதல் அப்படி என்ன மாதிரியே இல்ல. அவ வீட்டுக்குள்ள வரும்போதே எனக்கு சந்தேகம் இருந்தது, உனக்கும் அவளுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்ட்டு. அதுவும் அந்த பையனை பார்க்கும் போது அப்பவே நினைச்சேன்டா. நீ அப்பவே நினைக்காத, அந்த பையனுக்கு என்ன 2 நிமிஷம் அப்பாவா நினைச்சு பாரு. புரியுதா புரியுதா? பிச்சைக்காரி மேடம், பிச்சைக்காரி மேடம், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். ஏதாவது தப்பா பேசியிருந்தா தம்பி, அக்கா உனக்கு ரோஸ் மில்க் தரேன்டா. ரோஸ் மில்க் ஏமா இங்கப்பா ரோஸ் மில்க். என்னது இது? மில்க்குமா? மில்க் இருக்குது இங்க, ரோஸ் மில்க்னா? ரோஸுக்கு இந்தம்மா ரோஸ் மில்க். பாரு டேய், இந்த கவுண்டரை போறதுக்கு தான் இந்த ஆட்ட ஆடி இருக்கிற. இவ கூட போய் நீ ஆடுறியா? ஏமா என்ற பையனை அடிக்காதமா நீ. இது உன்ற பையனா? சாரி பையனை நீ ஒரு நாள் வாடகை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாடகை கொடுக்கறா? ஏன்டா நான் சைக்கிள் கடையை வச்சு நடத்திட்டு இருக்கிற, சைக்கிள் வாடகை கொடுற மாதிரி கேட்டுருக்கிற? இல்லம்மா, இன்னைக்கு பையன் எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுத்துறேன். எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுத்துறேன். காசு கொடுப்பியா? எவ்வளவு கொடுப்ப? என்ன ஒரு 10,000. அரக்கோணம் அரக்கு இருக்க, நான் வெறும் 10 ரூபா தாண்டி சொல்ல வந்தேன். அப்படிங்களா? மன்னிச்சிடுங்க. 10,000 பத்தாது. சரி வேணா ஒரு 20,000. முடிச்சு ஒரு முழுக்கு இருக்கே, வெறும் 20 ரூபா தாண்டி சொல்ல வந்தேன். மறுபடியும் மன்னிச்சிடுங்க. 20,000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாங்க, நம்ம ஒத்துக்க வேண்டாம் சரியா? ஓ 20,000 ஒரு ரூபா கிடைக்குமா? பெருசா கிடைக்கும். சூப்பரா ஒத்துக்குமா? அப்ப வாங்க பேசி முடிச்சுடுவோம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீங்க 20,000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்கல்ல, ஆமா, அதை எனக்கு ஒரு ரூபாயா சில்லறை முடிச்சு கொடுக்கும். 20,000 ரூபாய் எனக்கு 1 ரூபா சில்லறை முடிச்சு கொடுக்குற மாதிரி தான் போய் பிச்சை தான் எடுக்கணும். எடுத்து பார், ஒரு நாள் பிச்சை எடுத்து பார். எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை, எவ்வளவு சிக்கல் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். எடுக்கிறத ரா பிச்சை, இதுல ரகுவரன் வாய்ஸா உனக்கு? பாரு பிச்சு போடுவேன். இவர் நான் 1 ரூபா என்னால பிச்சையில எடுக்க முடியாது. நீ எடுக்காச்சு என்ன? ஏன் மொண்டாட்டி மூக்குமே அழகா இருக்காளே, அவளை போய் எடுக்க சொல்லி நிறைய கலெக்ஷன் வருது. அடியே, யார பார்த்துடி பிச்சை எடுக்க சொல்ற? சிறுவர் பூங்கா சுத்தரிம்ப நின்னு என் பொண்டாட்டி அடிக்க வர. பையன பேர் இவனா? நம்ம குடும்பத்துக்கு மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் இருக்கு. இவன் யாரு? அவன் பிச்சைக்காரன். அம்மா அது பிச்சைக்காரன் இல்ல, இவதான் உன் பேரன். இவன் பேரனா? அப்ப இவ யாரு? அது வந்து உன் மருமகமா, என் பொண்டாட்டி. இவ என் மருமக, அது என் பேரன். அப்ப அவ யாரு? அவர் என் வீட்டுக்காரரு. என்னதான் உன் வீட்டுக்காரரா? வீட்டுக்காரனா வீட்டு ஓனரு, வாடகை கொடுக்க வந்தா. சரி கஷ்டப்படுற ஃபேமிலின்னு 2 ஜாமான விளக்கிட்டு போவாமா அப்படின்னு வீட்டு வேலைக்காரியா போஸ்டிங் போட்டு கொடுத்துட்டேன். என்னப்பா வேலைக்காரியை பார்த்தா வீட்டுக்காரி மாதிரி இருக்கு, வீட்டுக்காரியை பார்த்தா பிச்சைக்காரி மாதிரில இருக்கு. ஐயோ ஆமா, சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போறாங்கம்மா. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு என் பேரன் ரெடியா இருக்கான். சரி இவன் ஏன் இந்த கெட்டப்ல இருக்கா? அது ஃபேமிலி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். ஃபேமிலி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? என் மருமக ரெடியா இருக்கா, சரி பேரன் ரெடியா இருக்கான். சரி நீ என்னடா அப்படியே இருக்கிற? நானே கழிச்சுதான் போதுமா? ஐயா நானும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போறேன். பாருங்களேன், இப்படிதான் இருக்கணும். பையன் மேல பாசத்தை பாருங்களேன். ஆனா எந்த கெட்டப் போட்டாலும் என் மருமக மகாலட்சுமி மாதிரிலடா இருக்கிறா. கரெக்டா சொன்னமா, அந்த மகாலட்சுமி கோயில் தான் நான் 5 வருஷமா பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன். இது மகாலட்சுமி கோயில பிச்சை எடுத்தாளா? மகாலட்சுமி கோயில பிச்சை, மடி பிச்சை எடுத்து என் உயிரை காப்பாத்துறாமா. அப்படியா? தங்கமா இருக்கே. ஆமா, நீங்க சட்டு புட்டுன்னு நீங்க கையெழுத்து போறதானே வந்தீங்க. கையெழுத்து போட்டு போங்க, நாங்களும் 4 தெரு போகணும். இது 4 தெரு போகணுமா? அது 4 தெரு. அதாவது 4 தெரு தள்ளி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போகணும்னு சொல்றாங்க, அப்படிதானங்க? அருமையான பொண்டாட்டி. இது வேலைக்காரி பொண்டாட்டியா? இல்ல அருமையான பொண்டாட்டிக்கு அருமையான ஒரு வேலைக்காரி கொடுத்திருக்காரு அவரு, அத சொன்னாரு. இப்படியே பண்ணிட்டு டைவர்ஸ் கன்ஃபார்ம். இது வேலைக்காரி கூட டைவர்ஸா? இல்ல பாட்டி, துணினா டிரைவர்ஸ் போட்டுருக்காங்கல, அது எடுக்க போறாங்க. ஹே பாடி எடுங்க. கரெக்ட். அம்மா இல்ல எனக்கு ஏதோ சரின்னு படல.
அவளை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியல, இவளை பார்த்தா வீட்டுக்காரி மாதிரி தெரியல. நீ எதுக்கு என் முன்னாடி தாலி கட்டு, அப்பதான் நான் கையெழுத்து போட்டு கிளம்புவேன். எது தாலி கட்டணுமாமா? தாலிலாம் கட்டியாச்சே முன்னாடியே. ஏன் முன்னாடி இப்ப தாலி கட்டுற? தாலியில கையிலே வச்சு சுத்திக்கிட்டு இருப்பாங்களா? சும்மா ஓயாமலாம் தாலி கட்டிட்டு இருக்க முடியும்? சும்மா இருமா. தாலி தான் நான் வச்சிருக்கேனே. அம்மா வேண்டாமா? கட்டுறா. அம்மா தாலி எல்லாம் கட்டக்கூடாதுமா. பெரியவங்க சொல்றாங்க கட்டுங்க. ஐயோ நிறுத்துங்க. ஐயையோ ஐயையோ, இப்ப நான் என்ன பண்றது? அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. இவர்தான் என்ன தொட்டு தாலி கட்டினவர், என் புருஷன் அத்தை. உங்க சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு இப்படி ஒரு கேவலமான பிளான் போட்டேன். இந்த கேவலமான பிளான் போட்டது இந்த இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அத்தை. நான் அப்பவே மனுஷன்டா, இந்த டிராமாக்கெல்லாம் நீ தான் பிளான் போட்டதா? உன்னை இவனை என்ன ஆமா 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 ஏதோ சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்க ஃபேமிலி பிரச்சனை அப்புறம் வச்சுக்க. முதல்ல நடிச்சதுக்கு இந்த 20,000 சில்லற காசு தரேன்னு சொன்னீங்க. அந்த பையன் எங்க இருக்குன்னு சொல்லி நான் எடுத்துட்டு போறேன். ஏண்டி இங்க இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, உனக்கு 20,000 சில்லற காசு தான் வேணுமா? அந்த தட்டக்கூடிய எல்லாத்துக்கும் காரணம் இவதான். சக்காரி உன்ன போட் 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 அப்படியே போடு. போடு. அவ்வளவுதாம்மா. இனிமேல் நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையுமே இல்ல. நல்ல சந்தோஷமா வாழலாம் விடு. இதுக்கு மேலதான்டா பிரச்சனையே இருக்கு. ஒரு வசூலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க அடாவடி வம்சம். மென்டர்ஸ் சொல்லுங்க, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அருமையா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஆனா ஒண்ணுமா, இன்னைக்கு இன்னைக்கு பண்ண 3 பிளேயும் சூப்பரா இருந்தது. நம்ம போட்டி பயங்கர கடுமையா இருக்கு. இதுல ஜட்மெண்ட் கொடுத்தா என்னன்னு தெரியல. ஓகே, ஜட்ஜஸ் சொல்லுங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க விசில் கொடுக்க போறீங்களா இல்ல முரசு கொடுக்க போறீங்களா? முரசு. மூணு பெர்ஃபார்மன்ஸஸ்மே நம்ம பார்த்தாச்சு. ஸோ நவ் இட்ஸ் த டைம் ஃபார் மென்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஏன் தலை குனிஞ்சே பேசுறீங்க? தலை நிமிர்ந்து பேசுங்க. எங்க அப்பா தான் குனிஞ்ச தலை நிமிர கூடாதுன்னாரு. அதனால தான் குனிஞ்சிட்டே பேசுறேங்க. ஏதாலும் நீங்க சொல்லுங்க, நான் எப்படியே கேட்டுக்கிறேன். நாங்களாம் இங்க எப்படி வந்திருக்கோம் தெரியுமா? தெரியலங்க, யாராச்சும் டைரக்ட் ப்ரொடியூசரை காலை கை பிடிச்சி வந்திருப்பீங்க. ஹலோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ரீல்ஸ் பண்ணி தான் நாங்க இங்க ஜட்ஜா வந்திருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? வாழ்க்கையில கோல்ஸ் இல்லாததான் ரீல்ஸ் பண்ண நினைப்பான். எனக்கு அப்படி கிடையாதுங்க. எனக்கு வாழ்க்கை லட்சியம் இருக்குங்க. ஓ சரி சரி, எங்க இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி பண்ணிட்டேங்க. சப்போர்ட் இல்லை, ரிப்போர்ட். பரவாயில்லங்க, எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. இது எங்கள் அப்பாண்ட போய் நான் சைன் வாங்கினேன். நான் வந்துட்டேன். எங்கள் தம்பி எங்கே காணோம். வலி மாமே வலி புலி மாங்கா புலி 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 போடே டாவே டாவே டபுளுட்ட மாவே கௌசடாரா கிழீர நோவே வளர்ந்தாடி ஆவாது ஷேவு நான் அப்பயே சொல்லலைங்க, சேவ் பண்ண சேவல் மாதிரி ஒருத்தர் வருவானு. இவதாங்க. என்ன ப்ரோ கலாய்க்கிற? இல்லங்க ப்ரோ மூஞ்ச பாருங்க, நல்ல பெசியாத சப்பாத்தி மாமா இருப்பான். ஹேய், நானே கலாய்ப்பேன் ப்ரோ. ஹாய் கேர்ள்ஸ். ஹாய் ஹாய். இந்த செட்ல நீ தான் கியூட். இந்த செட்டிலே நீ தான் ஷார்ட். அசிமா இருக்குடா உடலாம். தம்பின்னு சொல்லிட்டு எனக்கு அசிமா இருக்கு. நானா ஸ்கூல் படிக்கும் போது பொண்ணுகிட்ட பேசினால அப்பா சூடு வச்சு வெளியே அனுப்புவாரா வீட்டை விட்டு. பின்ன என்ன மட்டும் அனிமுனுக்கு அனுப்புவாரு? என்ன ப்ரோ பேசிக்கிட்டு இருக்க? அது சொல்லடா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு மான மரியாதை இருக்குல்ல ப்ரோ. உங்களுக்குலாம் பொண்ணுங்களை எப்படி உஷார் பண்ணணும்னு தெரியாது ப்ரோ. வெத்து வேட்டு ப்ரோ. 80s கிட்ஸ் தான் நாங்கெல்லாம். இன்ஸ்டால ரிக்வெஸ்ட், ஃபேஸ்புக்ல அக்செப்ட்,
வாட்ஸ்அப்ல சேட்டிங் பண்ணாமா வீடியோ கால்ல டேட் பண்ணாமான்னு போய்க்கினே இருக்கணும். டேய் தம்பி, நானும் பார்த்துருக்கேன். வந்து ஓரா பேசுவேன். இரா நம்ம அப்பாவை கூப்பிட்றேன். அப்பா தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே நான் போல வந்தவனே யாரடித்தாரோ. என்ன உதடு ப்ரோ உப்பு கண்டம் போட்டு ஆட்டி ஈரல் மாதிரி இருக்கு. டேய் அப்பா போய் என்ன வந்து பேசுறேன். அப்பா மன்னிச்சுப்பா, தம்பிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. அப்பா பாத்தியாடா, இவன் குடிஞ்ச தலைநிமிரா நிக்கிறான். இவன் தானே என் புள்ள. இவன் நான் ஏன் குடிஞ்ச தலைநிமிரா பாக்குறேன்? அந்த அளவுக்கு ஒரு கேவலமா நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கப்பா. பொண்ணுங்க எல்லாம் ஈஸியா வெக்கப்பட வைக்கிற நாங்க எங்க, பொண்ணுங்கனாலே வெக்கப்பட்டு இருப்பத நீங்க எங்க ப்ரோ? என்னடா அசிங்கப்பட்டலாம் கம்முனுக்குற? அப்பா சுறுசுறுப்பா கிரவுண்ட்ல போய் விளையாடுற நாங்க எங்க, சோம்பேதனமா மொபைல்ல விளையாடுற இவனுங்க எங்க? பொண்ணுங்களெல்லாம் ஈஸியா வெக்கப்பட வைக்கிற நாங்க எங்க, பொண்ணுங்களை பார்த்தாலே வெக்கப்பட்டு ஓடுற நீங்க எங்க? டேய் அம்மா அப்பா மதிக்கிற நாங்க எங்க, அம்மா அப்பா கூப்பிடாத நீங்க எங்க? முதல்ல அப்பாடா யார் தெரியுமாடா? ப்ரோ டொக்கு லைஃப் வாழ்ற நீங்க எங்க, தக் லைஃப்ல வாழ்ற நாங்க எங்க? தம்பி, இவன் முதல் பிறந்தான். அப்போ பெருசா டெக்னாலஜி எல்லாம் எதுவும் கிடையாது. இவன் விளையாடுனதெல்லாம் கில்லி பம்பரம் பாண்டின்னு தாண்டின்னு விளையாடி இருந்தான். இந்த பையன் பிறக்கும் போது செல்போனு லேப்டாப்னு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்துடுச்சுப்பா. அவன் தப்பு இல்லை, இது ஏன் தப்பு. 2K கிட்ஸோ 90 கிட்ஸோ வித்தியாசம் பார்க்காதீங்கப்பா. நீ நல்ல விஷயத்தை அவனுக்கு சொல்லிக் கொடு, உன்னுடைய டெக்னாலஜி இவனுக்கு சொல்லிக் கொடு. ஒன்று தெரிஞ்சுங்க, டெக்னாலஜியை வச்சு அட்வான்டேஜா வாழுங்க, அடிக்டா வாழாதீங்க. சரியா? சரி. இதே நான் ஜெர்மன்ல சொல்லியிருந்தேன்னா எழுந்திருந்து கை தட்டுவாங்க. ஆனா ஜெயா டிவில நீங்க எல்லாம் உட்காந்து கை தட்டுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. 80s kids 2K kids கான்செப்ட் வச்சு நம்ம மென்டர்ஸ் பயங்கரமா நம்மளை குலுங்க சிரிக்க வைக்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எந்த டீமுக்கு போகுது, பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரு அப்படின்னு பார்க்கறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஸோ மென்டர்ஸ் ப்ளீஸ் ஜாயின் மீ ஆன் ஸ்டேஜ். யா அண்ட் ஜட்ஜஸ். ஓகே மென்டஸ், இன்னைக்கு பயங்கரமான ஒரு டஃப்பான நாளுன்னு சொல்லலாம். ஏன்னா 3 டீமுமே வந்து முரசு வின் பண்ணியிருக்காங்க. இதுல அந்த ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மிங் டீம் யாரு? இல்ல எங்களுக்கே இன்னைக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு நல்லா பண்ணிட்டாங்க. 3 பேருமே சூப்பரா ஈக்குவலா இருந்தது. இருந்தாலும் முன்னப்பின் இட தராசுல கொஞ்சம் வெயிட் அப்படி லைட்டா ஏறும்ல. அதுல நாங்க 3 பேர் டிசைட் பண்ணது யாருன்னா அராத்து பரம்பரை. தனசேகரோட அராத்து பரம்பரை இன்னைக்கு பெஸ்ட் டீம் அப்படிங்கிற டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிளியர் வியூ ஆப்டிகல்ஸ் அண்ட் ஐ கேர் விருகம்பாக்கம் வழங்கும் 10,000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். ஸோ ஜட்ஜஸ் நீங்க சொல்லுங்க, இன்னைக்குக்கான தட் ஒன் பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரு? இந்த ஸ்மால் ஏஜ்ல வந்து இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணது வந்து பெரிய விஷயம். அதனால செல்லக்குட்டி காதர். இன்னைக்குக்கான பெஸ்ட் பர்ஃபார்மர் காதருக்கு AKS Ads and Customized Gift Shop விருகம்பாக்கம் வழங்கும் 5,000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். ஓகே, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ் இன்னைக்கு நம்ம பார்த்து வயிறு குழுங்க சிரிச்சிருக்கோம். இதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸஸ் அடுத்த வாரம் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம். Until then it's bye from me Saru. இது கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்.